நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து இப்ப இந்த நிகழ்ச்சி, இதுதான் அடுத்தடுத்த அந்த ஸ்டெப்புக்கு வரக்கூடியது. எவ்வளவோ நாட்டுல இந்த டெக்னாலஜி முதற்கொண்டு பலவித மாற்றங்கள் உருவாகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம ஈடு கொடுத்து போகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா, அதாவது படிப்புன்றதை தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். வெறும் ஏதோ படிச்சோம் ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இருக்கிறதுலே உயர்ந்த நிலை எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்த நிலை அடைகிறது தான் லட்சியமா இருக்கிற ஒழிய ஏதோ எல்லாரையும் போல ஏதோ டீச்சரா போனோம், ஒரு ஆர்மிக்கு போனோம், ஒரு போலீஸா போனோம், போலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது மட்டும் உங்க லட்சியமா இருக்கக்கூடாது. அதான் சொல்ல வர. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மரியாதைக்குரிய ஏடிஎஸ் சார் நம்ம ஊர்ல இருந்து எங்க காவல்துறைக்கு வந்து ஒரு ஏடிஎஸ்பி, அதாவது ஈக்குவல் டு எஸ்பி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர், அந்த ரேங்க்ல இருந்து ஓய்வு பெற்று நம்ம ஊர்ல இருக்கிற ஆச்சரியமா இருக்கு. போலீஸை பொறுத்தளவுல எங்க ஒர்க் பண்றாங்களோ அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனா இந்த சொக்கம்பட்டி ஒரு நல்ல ஊரு, இதை காட்டும் ஒரு பெரிய ஊர்ல போய் நம்ம வேலை பார்க்கல, நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க இந்த சொக்கம்பட்டி வந்து சொல்ல மாதிரி அழகான மேற்கு தொடர்ச்சி மலை. நானும் வந்துட்டு எங்க ஊருக்கு போறேன், எங்க ஊருக்கு இப்படித்தான் இருக்கும், இருந்தாலும் நானே உங்க ஊருக்கு வந்து செட்டில் ஆகலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட ஊர், அருமையான ஊரு. இந்த சூழ்நிலை இருக்கிற நீங்க முன்னேறுவதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். நீங்க பார்த்தீங்கன்னா நான் ராம்நாடு இந்த சிவகங்கை பக்கம்லாம் போய் வேலைக்கு இருக்கும்போது அந்த ஏரியாவெல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலே ரொம்ப பாவப்பட்டவங்களா நினைப்பேன். நம்மளாம் கொடுத்து வச்சோங்க, ஏன்னா நம்ம பிறந்த ஊர் அப்படி, அங்கெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை ராம்நாடுல இருக்கவங்களாம் வெளிநாடு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஊர்ல வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. அதே டயத்துல ஒரு மனுஷன் முன்னேறணும் அப்படின்னா சிந்திக்கணும், நல்லபடியா சிந்திக்கணும்னா அதற்கான சூழல் இருக்கணும், அட்மாஸ்பியர், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம இருக்கிற ஏரியா. நீங்க நிறைய அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி, நம்ம வெற்றி அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து வெறும் நீங்க லக்குன்னு நினைக்க கூடாது. நிறைய அப்படியே நம்ம மாலையெல்லாம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அதுல வெற்றி வர முடியாதுன்னு உடனே சொல்லுவாங்க, லக்கு அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு லக்கு இல்லை. லக்கெல்லாம் கிடையாது. உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பொறுமை இதுலதான் இருக்கு. நீங்க இதுல எத்தனை பேர் வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்கீங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதிருக்கீங்களா? என் கை தூக்கம் வைப்பாங்க குழந்தைங்க. 10th +2 முடிச்சு இருப்பீங்களா? யாருமே இல்லையா? எது வரைக்கும் இருக்கிறாங்க? 20 போனாங்களா? ஓகே. இப்போ 4th 8th வரைக்குமா? 8th வரைக்கும். சரி, ஒரு 5ல் வளையாது, 50ல் வளையாது. இப்ப இருந்தே முயற்சின்னு ஒண்ணு இருந்தா தான் நீங்க நினைக்கக்கூடிய இலக்கை அடைய முடியும். இப்பயே நீங்க ஓரளவுக்கு முடிவு பண்ணி வச்சிருங்க. சரி, சூழ்நிலைக்காக மாறும், அது ஒரு விஷயம். ஆனா இப்பயே நம்ம என்ன ஆகணுன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சு அதுக்கான முயற்சி எடுத்து நீங்க போறதுக்கான வழியை பார்க்கணும். உண்மையிலே வந்து இன்னைக்கு இந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு நம்ம ஊர் பெரியவங்களுக்கு நம்ம கைதட்டு கொடுத்துடலாமே. இந்த முயற்சி புரியுதா? அதனால கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாதீங்க, முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. புரியுதா? ஏஜ் வந்து 21ல டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் 21 வயசுல எழுத ஆரம்பிக்கலாம். மேக்சிமம் ஓபிசினா 20 வந்து எத்தனை, 29 26 தானே, 29. அந்த இந்த 21 to 26 ஒரு 6 வருஷம் இருக்கு. இந்த 6 வருஷத்துல முயற்சி எடுத்து நல்ல போஸ்டிங் போகலன்னா நம்ம வேற
நம்மகிட்ட தான் தவறு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இஃப் யூ ஆர் born poor, it's not your mistake. But if you die poor, it is your mistake, man. புரியுதா? இந்த வார்த்தை வேற மாதிரி இருக்கலாம் இங்கிலீஷ்ல. ஆனா தமிழ்ல சொல்ல போனா நீங்க ஏழையா பிறந்து உங்க தவறு கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் ஏழையாவே இருந்துறீங்க பாருங்க, அது உங்களுடைய தவறு. புரியுதா? ஏழைன்னா நான் வெறும் எக்கனாமிக் பணம் மட்டும் கிடையாது. படிப்பு முதல் பண்ணி சொல்றேன். படிப்பும் ஒரு சொத்து தான். அந்த சொத்தும் கிடைக்கலன்னா நீங்க ஏன் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க. அதனால பிறந்தது எப்படி வேணாலும் பிறந்துடலாம். அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு, பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும்னு அழகா சொல்லியிருப்பாரு. இதவே தான் சொல்றேன். புரியுதா? அதனால நம்ம ஒரு மனுஷனா பிறந்தாச்சு, 6 அறிவோட பிறந்தாச்சு. ஒரு மனிதனுடைய உச்சநிலை ஏதோ அதை அடையிறதுக்கான முயற்சி எடுக்கிற ஒழிய ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் மட்டும் தயவு செய்து இருந்துடாதீங்க. புரியுதா? அதனால மாணவர்கள் நல்லா படிங்க. உங்களுக்கான ஊக்கம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேர் உட்காந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டு அருமையா உங்களுக்கான விஷயத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கும். புரியுதா? அதற்கான பங்களிப்பு இவங்க கொடுக்கறதுக்கு தான் உட்கார்ந்துருக்காங்க. நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க. புரியுதா? ஏன்னா படிப்பக்காரங்க மிகப்பெரிய ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தெரிவித்தல்ன்றாங்க. புரியுதா? என்னதான் வாரி அள்ளி கொடுத்தாலும் பொருளும் கொடுத்தாலும் படிப்பை கொடுக்குற மாதிரி சொத்து, மிகப்பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. அந்த சொத்தை கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இதை நீங்க இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க தயவுசெய்து. புரியுதா? அதனால இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஆலங்குளத்துல இருந்தே அவசர அவசரமா அங்க இருந்து வரேன், ஒரு ஸ்பெஷல் டியூட்டியா இருக்கு. புரியுதா? ஸோ அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ அதோடு சேர்த்து என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா அதை நானும் கண்டிப்பா செய்வேன். ஏதோ என்னை கூப்பிட்டாங்க பேசினாங்க போனோம்ன்றது இல்லாம என்னுடைய பங்களிப்பையும் கண்டிப்பா ஏதோ ஒரு சிறு பங்களிப்பாவது கண்டிப்பா என்னுடைய பங்களிப்பு இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. கண்டிப்பா செய்வேன். சரியா? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்றதை கேட்டுட்டு நான் அதற்கான உதவியை கண்டிப்பா செய்யறேன். பெரிய ஆளா வாங்க, அவ்வளவுதான். புரியுதா? மனசுல அதை மட்டும் வச்சு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்.